ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணியில் இருக்க கறி வேணான்னு சொல்கிறாங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. பையங்க வந்து அப்படி தான் சாப்பிட மாட்டாங்க. சில பேத்துக்கு பிடிக்காது, ரைஸ் மட்டும் பிடிக்கும், சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் தான் இந்த பிரியாணியில் வந்து கறி வந்து அப்படியே வேஸ்ட் ஆயிடுச்சு. அதை எடுத்து வச்சுருந்தேன். அதை என்ன செஞ்சேன்னா, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்பு, வெங்காயம், 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம கறியிலே வந்து எல்லா மசாலாவும் போட்டு குக் பண்ணியிருப்போம். அதனால நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இந்த கறியை வந்து வேணுனா நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கூட கட் பண்ணி விட்டுருக்கலாம். லைட்டாக தண்ணி தொளிச்சு ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு அப்புறம் லைட்டாக தண்ணி தொளிச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. நல்லா வெந்துடும். உங்களுக்கு வேணும்னா நல்லா முருகலாக கூட நீங்கள் சிம்லேயே வச்சு பரட்டி விடலாம். கடைசியாக வந்து மிளகுத்தூள் சேர்த்து அப்படியே இறக்கிடலாம். இது வந்து ரசம் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். தொட்டு சாப்பிட பிரியாணிக்குமே நல்லாயிருக்கும். இங்கே தனியாக எடுத்து இந்த மாதிரி செஞ்சு கூட கொடுத்துடலாம். வேஸ்ட் பண்ண வேணாம். லாஸ்ட்டாக மல்லி இலை மட்டும் தூவிக்கிறேன். அன்றைக்கான லஞ்ச் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்க்கலாமா? அன்றைக்கி சண்டே தான். சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் ஒயிட் ரைஸ், மட்டன் குழம்பு. என் ஹஸ்பண்ட் வந்து குர்பானி கறி வந்து 1 வீக்குக்கு மேலே ஆனால் சாப்பிட மாட்டாங்க. அதனால வந்து அவங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக கறி வாங்கி உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய்லாம் போட்டு குழம்பு நல்லா ஸ்பைசியாக வச்சுருக்கேன். அதோட இந்த மட்டன் பெப்பர் ஃப்ரை இப்போ செஞ்சேன் இல்லையா, அதை தான் தொட்டுக்கிட்டோம். கொஞ்சம் தயிர் வந்து உர போட்டு வச்சுருக்கேன். கறி குழம்போட வந்து ரசம் சேர்த்து சாப்பிட எத்தனை பேத்துக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். நாங்கள்லாம் சாப்பிடுவோம். அதனால் ரசமும் வந்து நேற்று உள்ளது கொஞ்சம் இருந்துச்சு, எடுத்து வச்சுருக்கேன். மாம்பழம். அவ்வளோதான். பை ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.